இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 34வது சங்கீதம் அதுல 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? தேவனாகி இயேசு ராஜாவை ஆராதிக்கிற யாரெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லையா? குறைவில்லையாம். ஒரு குறைவும் இல்லை. இந்த குறைவு இல்லை என்பது எதை காண்பிக்கிறது என்றால் பூரணத்தை காண்பிக்கிறது. பூரணமா இருக்கிறது, நிறைவா இருக்கிறது. அந்த நிறைவை பார்த்து விட்டுதான் சொல்றாரு குறைவே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா பரிபூரணம். ஏனென்றால் நம்முடைய தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார், அவர் பரிபூரணராய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், அவர் சர்வ வியாபகராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை பூரண புருஷனாக நிறுத்துவது தான் தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கமாய் இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, இந்த பயம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு டெரரிசம், அந்த பயம் அல்ல, ஒரு திகில் அல்ல. இது பக்தியோடு கூடிய அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்துக்கே உரிய மகிமையை செலுத்துவது தான் இந்த பயம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்துக்கே உரிய மகிமையை செலுத்துவது தான் பயம். யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மகிமையை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் அவரை துதிப்பார்கள், அவரை ஸ்தோத்தரிப்பார்கள், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு குறைவும் இல்லை. குறை அங்க இல்லை அப்படின்னாக்கா பரிபூர்ணமான நிறைவில் அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கமே என்ன அப்படின்னா பரிபூரணத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே குறைவு இருக்கிறது என்பதை நம்ம நினைக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில லைஃபை பூரணமாய் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நல்ல பரிபூரணம் இருக்கிறது, நல்ல நிறைவு இருக்கிறது. ஆனா அவங்க மனசுக்குள்ள எங்கேயோ குறை இருக்குது. எங்க வாழ்க்கையில எங்கேயோ குறை இருக்குது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் குறையோடு வாழ்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய வாழ்க்கைய தேவனை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு ஆரம்பிச்சாங்கன்னா மன ரம்மியமா மன சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னொருத்தருடைய லைஃபை பாக்குறாங்க, அவங்கள வச்சு கம்பேர் பண்றாங்க. அப்போ அவங்கள வச்சு கம்பேர் பண்றதுனால இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் ஏதோ குறைவா இருக்கிறத போல அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களா மாதிரி வீடு இல்லை, அவங்களா மாதிரி வாகனம் இல்லை, அவங்க லைஃப் ஸ்டைல் மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ண அதையே பார்த்துன்னு இருக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய குறை இருக்கிறதா நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பூரண புருஷன் இருதயத்துல ஒரு பூரண நிறைவுள்ளவன் தான் தேவனை சந்திக்க முடியும். யாக்கோபின் வல்லவர் யாக்கோபை அப்படிதான் ஆசீர்வதித்தார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவருடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அப்பாற்பட்டது. நான் பூரண புருஷனாய் நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன், இது நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிறது என்று சொல்லி யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால் யாக்கோபுடைய ஞானம், யாக்கோபுடைய பயம். இந்த தேவனை அறிகிற அந்த ஞானம்தான் அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருடைய மகிமை, அவருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. 89வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது 89வது சங்கீதம் 13வது வசனம், உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. நல்லா கவனிங்க, அவருடைய புயம் எப்படிப்பட்டதாம், அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம், வல்லமை உள்ளதாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா
உங்களையும் உங்க குடும்பத்தையும் நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்பதான் நான் கொஞ்சம் சத்தியத்தை கொஞ்சம் வேற மாதிரி நான் கொண்டு போக முடியும். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம், அவருடைய கரம் மட்டும்தான் பராக்கிரமம் உள்ளது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் மட்டும்தான் பராக்கிரமம் உள்ளது. இதனால நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கரத்தை நோக்கி பார்ப்பது தான் ஞானம். இந்த கரத்தை நோக்கி பார்ப்பது தான் ஞானம். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நல்லா கவனிக்கணும். யாருக்கு குறைவில்லைன்னா பயந்தவர்களுக்கு. அந்த பயம்னா என்னன்னா அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து எல்லாம் என் கர்த்தரே என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை யாரெல்லாம் செலுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில குறைவு கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது. உங்களை விட வீடு இல்லாம அல்லது தெருவாரத்துல அல்லது ஒரு 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 மென கூட இல்லாம இருக்கிறவங்க நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா என் கர்த்தர் என்ன எவ்வளவு நிறைவாய் வைத்திருன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்றதுன்னா உங்களை விட பெரிய பெரிய ஆட்கள் அவன்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்காம தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாம தாறுமாறா ஓடிக்கின்னு இருக்கிறான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பூரணமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். சரி ஆண்டவரே, என்னுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படையிலேயே குடும்பத்தை நான் இன்னும் பூரணமா நடத்தல, ஏதோ குறையா இருக்குது. ஒரு வீடு இல்லை, ஒரு நல்ல வாகனம் இல்லை, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியல, ஏதோ ஒரு சம்திங் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்பது விளங்குகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அவர் குறைவில்லாத ஒரு பரிபூர்ண நிறைவை கொடுக்கிறார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம். அவர்தான் எனக்கு பூரண புருஷன். அவருடைய வலதுகரம் தான் எனக்கு உன்னதமானதா இருக்கிறது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று கர்த்தர் இங்கு சொல்றாரு. நீதியும் நியாயமும் என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுடைய சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ராஜ்யங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. ஆக யார் யாருடைய கண்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்ததோ அவங்களுடைய வாழ்க்கையில குறைவு கிடையாது. அவங்க வாழ்க்கையில தேவன் பரிபூரணத்தை கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு நான் சொல்ற கவனிங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்ற கவனிங்க. தேவனுடைய சபையில உட்கார்ந்து இயேசு ராஜாவை ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் இருதயத்துல திகில் கொண்டவர்களாய் இயேசு என்ற அந்த மகத்துவமுள்ள நாமத்தை நோக்கி பார்த்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலையில ஒவ்வொரு வினாடியும் தேவனை துதிக்கிறவர்களாய் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். ஏன் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. அவருடைய கரம் உன்னதமானது. நல்லா கவனிக்கணும். நான் இன்னைக்கு மனுஷனாக இந்த பூமியில நான் வாழுகிறவனாக, இந்த பூமியில் நான் ஜீவிக்கிறவனாக இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், தண்ணீர் குடிக்கிறேன், வீடு கட்டுகிறேன், எனக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, எனக்கு கணவன் உண்டு, எனக்கு குடும்பம் உண்டு. இதையெல்லாம் யார் கொடுத்தது? இதையெல்லாம் எனக்கு யார் கொடுத்தது அப்படின்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் இதே சரீரத்தோட, மகிமையின் சரீரத்தோட அவர் பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஆக எனக்கு கொடுக்கிற எல்லாமே அவரை அறியாதிருந்த காலத்திலும் நான் அனுபவித்தது அவருடைய மகிமையே, அவருடைய மகிமையே, அவருடைய வல்லமையே.
இதுவரைக்கும் எனக்கு கொடுத்தது அவருடைய வல்லமையே, இயேசு ராஜாவுடைய அந்த பராக்கிரமமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய காலையில அவருடைய சமூகத்துல போய் அவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடி துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு பேர் தான் ஜீவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்கிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே ஜெயங்கொண்ட குமாரனாய், அவர் ஜெயங்கொண்ட குமாரனாய், அவர் மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே ஒரு மனுஷன் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய வல்லமையினால தான், அவருடைய மகிமையினால தான் நான் எல்லா விதமான நிறைவுள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்கின்ற திகில், அவருடைய நாமத்தின் மேல் வரக்கூடிய திகில், இதுக்கு பேர் தான் ஜீவன். இந்த ஜீவன் இல்லாதவன் செத்தவன். இந்த ஜீவன் இல்லாதவன் அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்காதவன் செத்தவன். நீ சபையிலனா இரு, நீ 40 வருஷ விசுவாசினா இரு, நீ யாரானா இரு, அவருக்கு பயப்படுற பயம்தான் பரிசுத்தவான்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்வது உம்முடைய கிருபைப்பான அந்த மகிமையை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? எனக்கும் எனக்குரிய எல்லாவற்றையும் என் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏதேனில அவரை ஸ்தோத்தரிக்க தவறினான் சத்துரு. ஆதாமுக்குள்ள இந்த பாவம் உள்ளே வந்து விட்டது. நான் ஏன் பலன் சொல்லிட்டான். ஆனால் ஒரு மனுஷன், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர், அவருக்கு பயப்படுற பயம், அவர் உன்னதங்களிலே பிதாவாகிய தேவனுடைய மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். சகல வல்லமைகளும் அதிகாரங்களும் அவருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. அவருடைய கிருபையில தான் நான் நிற்கிறேன், அவருடைய கிருபையில தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய இருதயத்துக்குள்ள திகில் சூழ்ந்து கொள்ளும் பயம், அப்பா எல்லாம் உங்க கரத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய கரத்திலிருந்து வருகிறது ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கிற இருதயம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? ஏய், நீ போட்டுக்கிற ட்ரெஸ், நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ இருக்கிற இந்த வீடு, இது எல்லாம் கர்த்தருடைய மகிமைடா. உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறியா? உன் பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குதா? எச்சரிக்கையா சொல்லுகிறேன், தேவன் நம்ம எதற்காக தேடி வந்தார் தெரியுமா? ஏதேனில மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஏகப்பட்ட குறைகள். அவன் பரிபூர்ண புருஷனாகத்தான் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தவறினான். அவருடைய மகிமையில் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்பதை அவன் மறுதலித்தான். அதனால் தான் மனிதனுடைய வாழ்க்கையில குறைவுகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணம் இருக்க வேண்டும், குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த நிறைவு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? புதிய ஏற்பாட்டு உபதேசமும் அதுவே. இந்த ஞானம் நமக்கு வேண்டும். நல்லா கவனிங்க. முதல்ல 111வது சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? 111வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானவான்கள் என்ன செய்வாங்கன்னா, ஜெபமணியா இன்னைக்கு ஜெபம் காலையில ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண, அது கிடையாது. ஞானவான்கள் பயம். என்ன பயம்? எல்லாம் உங்க கரம் ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை இயேசப்பா ஆண்டவரே, எல்லாம் உங்க தயவு, உங்க தயவினாலே தான் நான் நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? நான் சொல்றது புரியுதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதான் பரிசுத்தவான். அவன் தான் பரிசுத்தவான்.
ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் என்ன பண்ணுது? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. யாம் புத்தியில அல்லப்பா ஏசப்பா, யாம் புத்தியில அல்ல. யார் ஞானவான்? கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய வழியை அறிந்து. அடுத்தது, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். நல்ல கவனி. யாருடைய புகழ்ச்சி? யாருடைய புகழ்ச்சி? இயேசு ராஜாவுடைய புகழ்ச்சி. எவ்வளவு காலத்துக்கு? என்றென்றைக்கும் இருக்கு. ஏன் அங்க என்றென்றைக்கும்? எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு வாழ்கிறான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னன்னா, எல்லாவற்றுக்காகவும் அவரை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் என் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்பது. நீ தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தாய், நீ நிர்வாணியா தான் போற. நீ என்னத்தான் ஓடி ஓடி சொத்தை சேர்த்து வச்சாலும், நீ எவ்வளவு தான் மாடி மேல மாடிய கட்டினாலும், நீ எவ்வளவு தான் காசு பணத்தை கொடுத்து ஆட்களை எல்லாம் நீ சம்பாதித்து வச்சுக்கின்னு உனக்கு ஆமாம் போடுறதுக்கு ஆளை சம்பாதிச்சாலும், ஒரு நாள் இந்த மூச்சு உன்னை விட்டு போகும்போது நீ 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 எதுக்கெல்லாம் ஓடனியோ ஒன்றும் கூட வரப்போறதில்ல. ஆனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஸ்தோத்திரம் மாத்திரமே, அந்த நிறைவு மாத்திரமே உன் கூட வரும். நான் இப்பவும் சொல்றேன், அன்பான தேவஜனமே, முதலாவது தேவன் நம்மை நிறைவாய் பரிபூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிறார். நாம குறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. குறைகளோட வேதனைகளோட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாப்பாடு செஞ்சோம்னா கூட அந்த சாப்பாட்டில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சுனாவே மனசு உடையுது, கொஞ்சம் காரம் ஆயிடுச்சுனாவே மனசு உடையுது, கொஞ்சம் நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை சரியா துவைக்கல அப்படின்னு சொன்னாவே ஒரு மாதிரி ஆகுது. ஆக மனிதனால குறைவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தன்னைத்தானே தேற்றி கொண்டு வாழ்கிறான். நல்ல கவனி. ஏதோ நானும் வாழறேன் அப்படின்னு சொல்லி குறையில் அவன் என்ன பண்றான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் யாரை நிறைவாக பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயந்தவர்களை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் ஞானிகள். இந்த ஞானிகள் யார் என்றால் கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்த்து எல்லாவற்றுக்காகவும் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்கள். அவங்க மனசு ஸ்தோத்தரிக்கும். நான் வேலை செய்யறது உங்க கிருபப்பா, என் மனைவி உங்க கிருப ஆண்டவரே, என் கணவன் உங்க கிருப ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகளை கொடுத்தது உங்க கிருப ஆண்டவரே. அவன் மனசு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். அப்போ இந்த ஞானவான்கள் இன்னைக்கு இருக்கிறியா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு சாப்பிடும் போது ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. மனசார ஜபம் பண்ணணும். அந்த சாப்பாட்டில் கையை வச்சு மனசார அப்பா நீர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். வியாதியே உனக்கு வராது. உனக்கு ஒரு பரிபூர்ண நிறைவை கர்த்தர், உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உடைய தேவன். ஆக யாருக்கு தேவன் பரிபூர்ண நிறைவை கொடுக்கிறார்? மனசுக்குள்ள நிறைவு இருக்கும் இல்லையா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வாங்கி போட்டுக்கினே இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும், ஆனால் அவங்க மனசுக்கு திருப்தியே இருக்காது. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ சஞ்சலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கூர்ந்து கவனிச்சாதான் நீங்க ஞானவான்கள், நீங்க பரிசுத்தவான்கள், நீங்க கிறிஸ்தவன் அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் என் கர்த்தருடைய மகிமையினால் வந்தது. ஒரு மனுஷன் அவர் மகிமையிலே, பிதாவாகிய தேவனுடைய மகிமையிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவரால் தான் நான் அனுபவிக்கிறேன். என் ஞானம் அல்ல, என் மனுஷ ஞானமோ, என் மாம்ச பலமோ, என் மாம்ச வல்லமையோ அல்ல. அவன் இதயம் ஸ்தோத்தரிக்கும். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? அவன் இதயம் ஸ்தோத்தரிக்கும்.
அவன் ஆத்துமாவுல ஒரு ஜீவன் வந்திருக்கும். இவ்வளவு காலம் நான் என் கர்த்தரை அறியாமல் இருந்த காலத்திலும், என் கர்த்தரை நான் தெரியாமல் இருந்த காலத்திலும் அவர்தான் என்ன சுமந்து கொண்டு வந்தார், அவர்தான் என்னை தூக்கி கொண்டு வந்தார். எல்லாமே இயேசு, எல்லாமே என் இயேசு ராஜன், எல்லாமே என் இயேசு கர்த்தர், என் இயேசு இயேசு. அவன் மனசு சொல்லும் பாருங்க, அதான் ஞானம். அவன் வாழ்க்கையில ஒரு குறையும் பார்க்க முடியாது. அவன் வாழ்க்கையில ஒரு குறை, மன நிறைவு, அவ்வளவு மன நிறைவா இருப்பான். அவன் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சின்ன வீடு போதும், சின்ன வீடு வாழ தேவையான அந்த வசதி அந்த வீட்டுக்குள்ள இருக்கும், நல்ல மன நிறைவு இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாருமே கொடுத்திருக்கிறத வச்சு பார்க்கறது இல்லை. எதிர் வீட்டுக்காரனை பார்க்கறது, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறது. அவன் 2 அடுக்கு கட்டிட்டான், நான் ஏன் 3 அடுக்க கட்டாம இருக்கேன், நான் அவனோட ரொம்ப நீதிமான். ஒருத்தனும் நீதிமான் கிடையாது. உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நிறைவுல உன் மனசுக்குள்ள அந்த நிறைவு ஏன் இல்லை? உனக்கு ஞானம் கிடையாது, நீ மதிகெட்டவன். உன் ஆண்டவருடைய சமூகத்துல போய், நான் பிறந்த நாள் முதலாய், என் தாயின் கருவில உருவான நாள் முதலாய் என்னை காத்த என் கர்த்தாவே அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஞானமுள்ள இருதயத்தை தேவன் கொடுப்பாராக. யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது இந்த பரிபூரணத்தை தான் அவர் வெளிப்படுத்தி எழுதுகிறார். யாக்கோபு நிருபம் 1வது நிருபம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒன்றிலும் குறைவு இருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு குறை இருக்குது. ஏன்? ஞானம் கிடையாது. என் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லக்கூடிய ஞானம் இல்லை இருதயத்துல. நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், எங்க அம்மா எங்க அப்பா என்ன படிக்க வச்சாங்க, எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு தாய் தகப்பன் பிள்ளைகளை சாகடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு காலம். என்ன தெரியுமா? டேய், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன் தெரியுமாடா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கணும் தெரியுமாடா, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமாடான்னு சொல்லி தங்களுடைய மாம்சிகத்தை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்கிற பொல்லாத கூட்டம் இன்னைக்கு. ஏசப்பாவுடைய கிருபைடா. ஏசப்பா கிருபை மட்டும் இல்லைனா நான் உன்னை வளர்த்திருக்க முடியாது. ஏசப்பாவுடைய தயவு இல்லைனா இன்னைக்கு நான் ஒண்ணுமில்லை. அதுதான் ஞானம் உள்ளவன். அவன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். அவன் வாழ்க்கையில ஒரு குறைவும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்றிலும் குறைவு உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. எங்கேயோ இது பாருங்க, இப்ப சில பேர் உயிருக்கு போராடின்னு இருப்பாங்க, சாவ போராடின்னு இருப்பாங்க. எப்பா அவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டிருப்பா, அவர் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்குப்பா, அவர் கொஞ்சம் திருப்தி அனுப்பலாம்பா. அதெல்லாம் ஒன்றும் திருப்தி ஆகாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிறைவு. அவர்தான் உன் ஜீவன், அவர்தான் உன் தாய், அவர்தான் உன் தகப்பன், அவர்தான் உன்னை ஆதரிக்கிறவர். நீ எவ்வளவு பொருட்களை குவித்து கொண்டாலும் உன் மனதுக்கு சஞ்சலம் மட்டும்தான். ஆனா உனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும். பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நான் பார்க்குறேன், இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் எடுத்து போட்டு அந்த பிள்ளைங்க அந்த அசிங்கமான ட்ரெஸ்ஸை போட்டு அசிங்கமா தங்களை அலங்கரித்து இந்த செல்போன்ல எல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க மூழ்கிக்கின்னு. உன் பிள்ளைங்க எத்தனை பாட்டு தெரியும் சொல்லி கொடுத்துருக்கிறியா நீ? உன் பிள்ளைக்கு எத்தனை பாட்டு தெரியும்? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து அவரை துதிக்கிற அந்த துதி உன் பிள்ளைக்கு எத்தனை பாட்டு தெரியும் இன்னைக்கு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு குறைகள்? காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அவருடைய மகிமையினாலன்னு சொல்லி அவருக்கு பயப்படுற பயம் எல்லாம் அவருடையது. அவருக்கு பயப்படுற பயம் எல்லாம் அவருடையது. அவருடைய மகிமையால் வந்தது என்கின்ற அந்த பார்வை இன்னைக்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய தீர்க்கமான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உனக்கு பொறுமை வேணும். என்ன பொறுமை வேணும்? தொடர்ந்து வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், எதுல குறைவுள்ளவனாய் இருந்தால்? எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுத்தினா என்னது? எல்லாம் என் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. எனக்குரிய எல்லாம் என் கர்த்தர் கொடுத்தது. யார் கொடுத்தது? என் கர்த்தர் கொடுத்தது என்கின்ற அந்த ஞானமுள்ள இருதயம்தான் ஜீவன்.
அதுதான் மீட்பு. அதுதான் விழுந்து போன மனிதனை மீட்டெடுக்கிற மீட்பு. எது என்றால் இந்த ஞானம். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவை ஸ்தோத்தரிப்பது. ஆக ஒருத்தனுக்கு ஞானம் இல்லை, ஆண்டவரே என்னால துதிக்க முடியலப்பா, உங்களுக்கு நன்றி நிறைந்த இருது என்னால் இருக்க முடியல ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரியுது இந்த உலகத்தில் நான் எதையும் கொண்டு வரல, இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வரல, இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வரல, ஆனால் எல்லாம் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்கின்ற அந்த ஞானமுள்ள இருதயம் ஒருத்தனுக்கு இல்ல. அந்த ஞானமுள்ள இருதயம் இல்ல அப்படின்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், வாசி, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் உங்களை துதிக்கணும்பா, என் இருதயத்தில் நீங்க நிறைவா வரணும் ஆண்டவரே. உங்களால் துதிக்க முடியலையா? என் வாய் மட்டும்தான் துதிக்குது ஆண்டவரே. ஏதோ வந்துட்டோம் சர்ச்சில், வேற வழி இல்லை. நீங்க நிறைய பேர் எப்படின்றீங்க, ஏன் இன்னைக்கு நிறைவில்லை, வீடு கட்டி முடிக்க முடியல, காரணம் என்ன? சும்மா ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தாங்க, நானும் வந்துட்டேன், கையை மட்டும் தட்டுறேன், ஆனா என் இருதயம் துதிக்க மறுக்கிறது. என் இருதயத்துல உண்மை இல்லை, என் இருதயத்துல ஞானம் இல்லை. இதுவரைக்கும் நான் நிர்மூலமாகாதிருப்பது என் ஏசாப்பாவுடைய கிருபை, அவருடைய மகிமையினால் தான் நான் நிற்கிறேன் என்கின்ற அந்த உண்மையுள்ள இருதயம் இல்லை, அந்த ஞான இருதயம் இல்லை. அதனால் தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு அன்பானவர்களே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். எப்படிப்பட்ட நிறைவு? இந்த நிறைவு இருந்தால் மட்டும்தான் நாம் தேவனை போய் முகமுகமாய் சந்திக்க முடியும். அதுக்கான அடையாளம் தான் நம்முடைய குடும்பத்தில் நிறைவு. நம்முடைய குடும்பத்தில் தேவன் ஒரு பரிபூர்ணமான நிறைவை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். எப்போ? எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரிக்கும் போது. அந்த வசனத்தை வாசிங்களேன். ஏன்னா நம்ம தியானம் பண்ணிட்டோம். தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி கொடுப்பார். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18 வாசிப்பாங்களா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? நீங்க ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்க இதயம் ஸ்தோத்தரிக்கதா? ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தில் என் மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கை தூக்குறீங்களா யாருன்னா? ஒரு உண்மையிலேயே என் மனைவிக்காக நான் டெய்லி ஸ்தோத்தரிக்கிறேன், என் மனசார என் மனசுல ஸ்தோத்தரிக்கிறேன், என் கணவனுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், எங்க அப்பா எங்க அம்மாவுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயோ பாவம், இதுதான் மரணம், இதுதான் மரணம். இருதயத்துக்குள்ள பாவம் இருக்கிறது. ஏதேனிலே மனுஷன் பாவம் செய்து விட்டு வெளியே வந்து விட்டானே, என்ன காரணம்? எல்லாவற்றுக்காகவும் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க தவறினான். அவனுக்குள்ளே மரணம் உள்ளே வந்து விட்டது. ஆக ஏன் இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை? ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கணவன் மனைவி சண்டை? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பயம் அங்க இல்லை. பயப்பட நடுங்கணும். என் தேவன் கொடுத்த கணவன், என் தேவன் கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த வேலை, என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பானவர்களே, எப்படிப்பட்டதான நிறைவு மனிதனுக்குள் இருக்க வேண்டும்? நல்லா வாசிங்க மறுபடியும் 34ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. 34ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 34ஆம் சங்கீதத்தை 9-10 வாசி பார்க்கலாம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சரி, இப்ப நீங்க என் கூட எல்லாம் கொஞ்சம் வரணும்னா, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையும், பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்ல கவனிங்க, நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள். நம்மெல்லாம் யாருங்க? ஆவிக்குரியவர்கள், சபையில் இருக்கிறவர்கள். சிங்கம் ஏன் எங்க ஆண்டவர் இங்க சிங்கத்தை சொல்றாரு? நமக்கு எப்படிப்பட்ட நிறைவு இருக்க வேண்டும்? நல்ல கவனி, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் மனிதனாக இந்த உலகத்துல அனுபவிக்கிற எல்லா நன்மைக்கும் காரணம் பராக்கிரமம் உள்ள ஒருவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்கின்ற ஆவியின் கண் நமக்கு இருக்க வேண்டும். இங்க கர்த்தர் சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி இந்த சத்தியத்துக்காக, நல்ல கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கலாம். இதுதான் ஒவ்வொரு மனிதன் மேல விழுந்த ஆசீர்வாத தலையெழுத்து. உனக்கு ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடக்கூடாது. உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க ஏன் கர்த்தர் சிங்கம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன் நான் கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லி தராரு. ஏன் நான் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா, என் கர்த்தர் சிங்கம், அவர் யூத ராஜ சிங்கம். ஏன்னா சிங்கம் காட்டுக்கே ராஜா. ஏன் சிங்கம் காட்டுக்கே ராஜா அப்படின்னா, அது தன்னுடைய மனதுல ஒரே ஒரு வினாடி கூட முன்ன வச்ச காலை பின்ன வைக்கவே வைக்காது. அது தைரியமா அது என்ன செய்தது என்றால், எல்லாவற்றையும் தைரியமா நின்று எதிர்க்கிற ஒரு வல்லமை இந்த சிங்கத்துக்கு இருக்கிறது. காரணம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல 29, 30வது வசனங்களை வாசிக்கலாம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமே. நல்லா கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ, சொல்லுங்க, ஒரு நன்மையோ, அவன் மனசுக்குள்ள அவ்வளவு சமாதானத்தை என் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இன்னைக்கு உன் மனசுல சமாதானமா இருக்கிறியா? உன் புருஷனை நினைச்சா சமாதானமா இருக்குதா? சந்தேகம் வருதா? உன் மனைவியை நினைச்சா சமாதானமா இருக்குதா? சந்தேகம் வருதா? இன்னைக்கு உன் வருமானத்தை நினைச்சா பயமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? இன்னைக்கு நல்லா கவனிங்க. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையும், பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. அவன் மனசுக்குள்ள சமாதானமா இருக்கணும். காரணம் என்னன்னா, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற மகிமை இருக்கணும். என்னது அப்படின்னா, ஏன் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னா, அது பாரு, வினோத நடை உள்ளவைகள் இல்லையா, வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அவையான மிருகங்களில் சௌரியமானதுன்னா வல்லமை உடையது. கவனிக்கங்க, வல்லமை உடையது. மிருகங்களில வல்லமை உடையதும், அப்புறம் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். அந்த சிங்கம் என்ன பண்ணா,
நல்லா கவனிங்க. அதனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா, எல்லா மிருகங்களை விட இந்த சிங்கத்துக்கு பயங்கரமான வல்லமை இருக்கிறது. உடம்புல நல்ல வல்லமை இருக்கிறது. அதே சமயம் மனதில் இந்த சிங்கம் ஒன்றுத்துக்குமே பின்னடையாது. தைரியமாய் போய் நின்று எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணி ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு பவர் தான் இந்த சிங்கத்துக்கு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த சிங்கங்கள் கூட தன் குட்டிகளை பட்டினி போடும். ஆனால் யூத ராஜ சிங்கமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தைரியமாய் அவர் இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய், இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கும்படியாய், எப்படி ஒரு சிங்கம் இந்த எந்த ஒரு காரியத்துக்குமே பின்னடையாமல் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தைரியமா எதிர்நோக்கி போகுமோ, அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் ஒரு வினாடி பொழுது கூட பின்னடையாமல் அவர் மரணத்தை எதிர்நோக்கி போனார். நல்ல கவனி, அவர் மரணத்தை எதிர்நோக்கி போய் அவர்தான் யூத ராஜ சிங்கம், எனக்கு உயிரை கொடுத்த, நல்ல கவனி, அவர் யூத ராஜ சிங்கம், எனக்கு உயிரை கொடுத்த சிங்கம் அவர்தான் உயிர் நோக்கி பார்த்தனா உனக்கு அவ்வளவு பெரிய மகிமை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ராஜா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவரோடு கூட இருந்த சீஷன்கள்ல ஒருத்தனாகிய இந்த யூதாஸ் காரியத்து போய் அவரை காட்டி கொடுத்து ரோம போர் சேவகர்களையும் தேவாலய சேனைகளையும் ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறான். அப்பொழுது கர்த்தர், ஐயோ என்ன காட்டி கொடுக்க வந்துட்டான், என்ன சாகடிக்க போறாங்க, என்னை பிடித்து கொண்டு போய் என்னை சிலுவையில் போட்டு சாகடிக்க போறாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டு பின்னடையாமல், இந்த சிங்கம் பின்னடையாமல், தேவன் சிங்காசனத்தில், சர்வ வல்லவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நான் இந்த உடல்ல சர்வத்தையும் ஆளுகை செய்றேன், நான் தேவனுக்கு ஈக்குவல் ஆயிடுவேன். ஆனால் என் கர்த்தர் எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் உடல் பிற்கப்பட்டு அவருடைய உடல் சிலுவையில் அகோரமாய் அந்த கடை தொங்க வேண்டும், அவருடைய உடல் பிச்சு கிழிக்கப்பட வேண்டும், அவருடைய சரீரம் சிதைக்கப்பட வேண்டும், அவருடைய உடல் இதுதான் ஞானமுள்ள இருதயம். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் இந்த உலகத்தில் நான் பூரண நிறைவுடையவனாக இருக்க வேண்டுமே, ஆனால் எனக்கு ஒரு சிங்கம் இருக்கிறது. அந்த யூத ராஜ சிங்கம் யான் ஜீவன், யார் ரட்சகர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவரே என் ஜீவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தவர் என் கர்த்தர்னு எவன் ஒருத்தன் நோக்கி பார்க்கிறானோ அவன் இருதயம் ஒவ்வொரு வினாடிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும். பாருங்க, அதுதான் மகிமை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அது வல்லமை உள்ளது, எதற்குமே பின்னடையாதது. அதே மாதிரி தான் நான் என்ன செய்யறேன்னா, இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடிக்கும்படியாய் தைரியமா எதிர்நோக்கி போறேன். நீங்க சிங்க குட்டிகளாக நீங்களும் உங்க மாம்ச பராக்கிரமத்தை நம்பாம இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்துட்டு பிதாவை ஸ்தோத்திரியுங்கள், இயேசு ராஜாவை ஸ்தோத்திரியுங்கள். அந்த சிங்க குட்டிகளுக்கு ஒரு குறையும் படாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? எடுத்து வாசிங்க. இப்ப யோவான் சுவிசேஷ புத்தகம். சர்ச்சைக்கு வரும்போது நல்லா ஜபம் பண்ணிட்டு வரணும், அப்பதான் சத்தியம் எல்லாம் புரியும், இல்லைன்னா பேண்டா பார்த்து உட்காந்துருப்பீங்க. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில்
மூணாவது வசனத்தை வாசிக்க போகலாம். 3 வாசி. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய், கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய், இந்த சிங்கம் பின்னடையவில்லை. அல்லேலூயா. இந்த சிங்கம், இந்த யூத ராஜ சிங்கம் பின்னடையவில்லை. அவர் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் முன்னேறினார். அவருடைய புயம் பராக்கிரமம் உள்ள புயம். எதற்காக? யான் நிறைவுக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் நிறைவுக்காக? எத்தனை பேர் திருப்தியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு கொடுத்த ஒரு மனைவி போதும் கர்த்தாவின் திருப்தியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு கணவன் போதும் ஆண்டவரின் திருப்தியா இருக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு இந்த திருப்தி இல்லை? ஏன் சண்டை? ஏன் இன்னைக்கு கணவனை புரிஞ்சுக்க முடியல? நீ சிங்க குட்டியா இருந்தேன்னா என் சிங்கம் என் மரணத்தை எதிர்நோக்கி போச்சு. என் சிங்கம் என் இயேசுராஜன் என்னை நிறைவுபடுத்துவதற்காக நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடிக்கு என் மனதுக்குள்ள ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பதற்காக என் சிங்கம் அவர் பின்னடையாமல் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், காட்டில் இருக்கிற சிங்க குட்டி. ஆனா இந்த சிங்க குட்டிகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கையை தட்டி நல்லா அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுங்க என்ன பண்றதுன்னா, உலகமே எந்துன்னு ஆளுக பண்றது. உங்க கையில கொடுத்த ஒவ்வொன்றுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க கையில தேவன் கொடுத்த ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொரு வினாடிக்காகவும் நீங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர் பின்னடையாத சிங்கம் அவர் போகிறார். அதாவது இந்த சிங்கம் சௌரியவானாம், அது வல்லமை உள்ளதாம், அது பராக்கிரமம் உள்ளதாம். அவங்க சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான். அல்லேலூயா சொல்லுவோமே. இதுதாயா பராக்கிரமம். இந்த சிங்கம் பராக்கிரமம் உள்ள சிங்கம், யூத ராஜ சிங்கம், பராக்கிரமம் உள்ள சிங்கம். அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையிலே ஞானவான்கள்? இவங்களால ஜெபம் பண்ணாம, காலையில ஜெபம் பண்ணாம, அவரை ஸ்தோத்தரிக்காம, அவரை துதிக்காம இருக்கவே முடியாது. அப்படி அவரை ஸ்தோத்தரிக்காம அப்படி துதிக்காம இருக்கிறான்னா அவன் பெணம், அவன் உணர்வில்லாத, அவன் நடைப்பெணம். அவன் சர்ச்சில் அவன் அந்த பிள்ளைங்கள்லாம் வேஸ்ட் பீஸ், அதெல்லாம் அழுகிடும். எச்சரிக்கையா சொல்றேன். என் கர்த்தர் அவர் சிலுவையில் அந்த கேடு அடைவதற்கு தம்மை தைரியமாக ஒப்பு கொடுத்தார். எனக்கு தேவை என் சகோதரனுடைய நிறைவு. நான் தான் என் சகோதரனுடைய நிறைவு. அவரோடு கூட கனெக்ட் ஆயிட்டு இருப்ப ஜபத்துல, அவர் துதியில, உன் இருதயத்துக்குள்ள ஸ்தோத்திரம் துதி பிறந்துடும். ஏன்னா இந்த உலகத்திலே துதிக்கு பாத்திரர் என் கர்த்தர். எந்த கட்சி தலைவியும் பேரை சொல்லிக்கின்னு, இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அந்த கட்சிக்கு ஓட்டு, எவன் பேரையும் சபையில அறிக்கை செய்யக்கூடாது. எச்சரிக்கையா சொல்லுகிறேன். துதிக்கு பாத்திரர் என் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. நல்ல கரங்களை தட்டி கனத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. எந்த மனுஷனோ எந்த மனுஷ சக்தியோ கிடையாது. உன் இருதயத்துல கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம். அரசியல பேசாத, அரசியல வாயை திறக்காத, அரசியல பேசாத. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு கிரிக்கெட் T20 கிரிக்கெட் விளையாடுறாங்க, வேர்ல்ட் கப். அதெல்லாம் உட்காந்து இவன் இப்படி அடிச்சுட்டான், அவன் அப்படி, இவன் பராக்கிரமம். என் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நோக்கிப்பார். எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். சினிமா ஸ்டாருங்களை பிடிச்சி அவன் முன்னாடி ஓடி கிடக்கிறது பொல்லாத கூட்டம். கர்த்தர் சொல்றாரு, சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். ஆனா இந்த சிங்க குட்டிகளுக்கு என் தாய் சிங்கத்தை நோக்கி பார்த்தேன். அவர் என் சிங்கம், அவர் என் ஜீவன்.
அவர் எதிர்கொண்டு போனார். அவர் எதிர்கொண்டு போனார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது இருந்துச்சுன்னா நீ எல்லா இடத்துலயும் உன் தலை உயர்த்தப்படும். இந்த சிங்க குட்டியுடைய தலை எல்லா இடத்துல உயர்த்தப்பட்டு பரிபூர்ண சமாதானத்தோட, யாக்கோபின் வல்லவர் பரிபூர்ணமான குடும்ப சமாதானத்தோட பிள்ளைகள். இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க மதிக்கல? உன் இருதயத்துல ஞானம் இல்லை. என் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை அல்லவா, என்னை பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு இந்த சிங்கம் எதிர்கொண்டு போச்சு. நான் தான் அந்த இயேசு. அல்லேலூயா. நான் தான் அந்த இயேசு. யாரை தேடுகிறீர்கள்? இயேசு என்றார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு நான் தான் அந்த இயேசு. அல்லேலூயா. நான் தான் அந்த இயேசு. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? உண்மையிலேயே இருதயத்துல ஞானம் உள்ளவன், அவன் இருதயம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும், பொறுமையா இருப்பான். இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுது, என் வாழ்க்கையில் ஏதோ பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான், ஸ்ட்ரகிள் ஆக மாட்டான். எங்கேயோ என்கிட்ட தப்பு நடந்திருக்குது, இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? என் கர்த்தரை துதிக்கிற துதியில நான் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கிறேன், அதனால தான் இங்க பிரச்சனை வருது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஆண்டவரே, யார் உமக்கு பயப்படாமலும் யார் உமக்கு துதியை செலுத்தாமலும் இருக்கலாம் ஆண்டவரே. ஏசப்பாவுடைய வருகையில ஒரு பெருங்கூட்டம் ஆத்துமாக்கள் கைவிடப்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இரத்த சாட்சிகளாக மரித்து அவர்கள் கண்ணாடி அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே சுரமண்டலத்தை வைத்துக்கொண்டு பாடலை பாடுகிறார்கள். அப்படி பாடலை பாடும்போது அவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் அவர்கள் பாடுகிறார்கள். அப்படி பாடும்போது அங்கே ஒரு சத்தம் வரும், ஆண்டவரே, யார் ஆண்டவரே உமக்கு பயப்படாமலும் யார் ஆண்டவரே உமக்கு பாட்டு பாடாமலும் இருப்பான். உன் பிள்ளைக்கு எத்தனை பாட்டு தெரியுங்க? எத்தனை பாடல் அந்த பிள்ளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்குதுங்க. நீ துதிச்சா தானே உன் பிள்ளைக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்க முடியும். சினிமா பாட்டை சொல்லி கொடுத்துக்குன்னு நான் உங்க அன்பாய் சொல்றேன். இந்த சம்பவம்லாம் நம்ம ஏற்கனவே வெளிப்பட்ட விசேஷத்தை தியானம் பண்ணும்போது நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு உன் இருதயம் கர்த்தரை பாடி துதிக்கலன்னு வச்சுக்கோ, அது சாபம், அது மரணம். உன் வீட்டில் துதியின் சத்தம் இருக்கா? நல்ல கவனி. உனக்கு நிறைவு அப்படி இல்லைனாக்கா பயங்கரமான குறைவு. கர்த்தர் உன்னை தராசில வச்சு நிறுத்தி உன்னை குறைவுள்ளவன் என்று காண்கிறேன் என்று கர்த்தர் தராசில வச்சு நிறுத்துறாரு. எத்தனை பேருக்குள்ள துதியின் சத்தம் இருக்கிறது? எத்தனை பேர் இருதயத்துக்குள்ள துதி இருக்கிறது? அந்த வசந்த வாசி வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 1 வாசி வேகமா. வெளிப்படுத்தல் 15:1 வாசி. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் மூடுகிறது. அவைகளால் தேவ கோபம் மூடுகிறதுமா? எது தேவ கோபம்? யாரெல்லாம் கர்த்தரை பாடி துதிக்கிற இருதயம் இல்லையோ அவர்கள் மேல தேவ கோபம் இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்களாக ஆசீர்வதித்திருக்கிறார், பூரண புருஷனாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்துக்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இவங்க எங்க மிருகத்துக்கிட்ட போய் மாட்டிக்கினாங்க? இவங்க ஏன் அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் போய் மாட்டிக்கினாங்க? சர்ச்சில் உட்கார்ந்து கிறிஸ்துவின் மகிமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை எடுத்து காட்டினா நல்லா உட்காந்து துண்ணுபிட்டு தூங்கிட்டு வீட்டில் போயிட்டு அதை எடுத்து பார்க்கறதும் கிடையாது, பைபிள் வாசிப்பும் கிடையாது, ஜபமும் கிடையாது, துதியும் கிடையாது. அவங்க வருகையில கைவிடப்படுறாங்க. நல்லா கவனிங்க. அவங்க அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில மாட்டிக்கணும். என்ன துதின்றான்? இப்ப என் முத்திரையை தரித்து கொள்ளுன்றான், என் பேரை தரித்து கொள்ளுன்றான். இவங்களுக்கு அப்போ புரிஞ்சு இல்லை நான் என் கர்த்தரை தான் துதிப்பேன் நிற்கிறாங்க. இரத்த சாட்சிகளாக அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்பது
அது பயங்கரமான சோதனை, நெருப்பு போல பயங்கரமான பிரச்சனை. இந்த உடல்ல இரத்த சாட்சிகளாக மரித்து சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு, அந்த சுரமண்டலம் என்பது கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுகள், கிறிஸ்து இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் யார் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்த. யாரெல்லாம் இன்னைக்கு ஏசப்பாவை மகிமைப்படுத்தாம இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல அதுல தசமபாகம் எடுத்து வைப்பதே அவருக்கு பயப்படுற பயம். அவருக்கு இது எந்தெல்லாம் நீர் கொடுத்தது, இதெல்லாம் சத்தியம். ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஒவ்வொரு வினாடிக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். யார் ஆண்டவரே உமக்கு பயப்படாமலும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? எத்தனை பேர் அதிகாலையில இருந்து ஸ்தோத்திரம் பண்றீங்க உங்க வாழ்க்கைக்காக? அப்பா, எனக்கு இந்த நாளை கொடுத்தீரே, நிறைவை கொடுத்தீரே. நீ ஸ்தோத்தரிக்க 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 உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார். இவங்க கேட்குறாங்க, இப்ப இவங்க பாடுறாங்க இந்த பாட்டை. அந்த பாட்டை சபையில பாடியிருந்தாங்கன்னா, வாயை திறந்திருந்தாங்கன்னா, அவங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைக்கு எத்தனை பாடல் தெரியும்? உன் பிள்ளை தானா பாடுதா? ஆண்டவருடைய அன்பை நினைச்சு உருகுதா? என் கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு அந்த பயிற்சி நீங்க உன் பிள்ளைங்க கொடுத்துருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? யார் ஆண்டவரே உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் தெரியுமா? அவர் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவதற்காக வருகிறார். அவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்த போது முதல்ல ஒரு கல்யாண வீட்டை தேடி போனார். கல்யாண வீட்டை தேடி போனார். ஆதாம் ஏவாள் ஏதேன்ல பாவம் செஞ்சு குறைவுபட்டு போயிட்டான். அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. நல்லா கவனிங்க. அன்னை மரியாள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இவர் தான் நிறைவு, இவர் தான் எல்லாம், இவர் மனிதனாய் வந்திருக்கிறார். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது எல்லா காரியத்துக்காக அவர் சமூகத்தில் போய் நின்னாங்க. நல்லா கவனிங்க. அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் யார் தெரியுமா? இந்த நிறைவானவரை நோக்கி பார்த்த, சிங்கத்தை நோக்கி பார்த்தவங்க. மரணத்தை எதிர்கொண்டு போய் எனக்காக மரணத்தை ஜெயித்த என் கர்த்தர் இவர், எதிர்கொண்டு போன என் சிங்கம் இவர், இந்த யூத ராஜ சிங்கம் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லி எதிர்கொண்டு போனவர்கள். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மகிமையான காரியத்தை எல்லாம் செய்து முடித்தார்கள். கர்த்தர் முதல்ல ஏன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார் தெரியுமா? மனிதன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவன் குறைவுள்ளவனை தான் ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையே குறைதான். ஆனால் நான் மட்டும்தான் நிறை என்று சொல்லிதான் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போனார். அந்த வசந்த வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசந்த வாசியை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2:1 வாசி. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். 3ஆம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமை. முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் நாள் என்பது திங்கக்கிழமை, 3ஆம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமை. பிசாசு, நல்லா கவனிங்க, பிசாசு அதனால தான் செவ்வாய்க்கிழமையில நீ எதுவுமே பண்ணிடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி தேவனுடைய ஜனங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க. 3ஆம் நாள் என்பது செவ்வாய்க்கிழமை. 3ஆம் நாளில் கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது 3ஆம் நாளில் 2 முறை நல்லது நல்லது என்று சொல்லியிருப்பார். ஆக செவ்வாய்க்கிழமை தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ அவங்க யூதர்கள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் எல்லா ஃபங்க்ஷனையும் வைப்பாங்க. நாம் கூட என்ன பண்ணுவோம்? அப்போ 4 நட்சத்திரம் பார்க்குறோம் அப்படி அல்ல, கர்த்தருடைய மகிமை நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தான் போகிற அந்த பாதையில் எந்த காரியம் வந்து செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, ஏசப்பா நடத்துவார். அவர் மகிமையின் கர்த்தர். அப்போ 3ஆவது நாளில் செவ்வாய்க்கிழமை ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போனா ஏதோ ஒரு உறவுக்கார கல்யாணமாக இருந்திருக்கலாம். திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் என்பது சந்தோஷத்தை காண்பிக்கிறது. மனைவியின் மேல சந்தோஷம் இல்லை, கணவன் மேல சந்தோஷம் இல்லை.
ஏதோ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் கல்யாணம் பண்றாங்க இன்னைக்கு எல்லாருமே. அப்படியே மனைவியை ரொம்ப நேசித்து, உயிர்ல நேசித்து, கணவனை நேசித்து, வாழ்விலும் சாவிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்லுவான். பாவம் இது உட்காந்து அழுது கிடக்க, ஏய் கரமம் போன் தூக்கி போட்டு போயிடுவான். காரணம் என்ன? திராட்சரசம் குறைவு, சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே ஏன் கர்த்தரை முதல்ல அந்த கல்யாண வீட்டுக்கு போனாருன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவு. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா சிங்கம் இயேசு ராஜாவை நோக்கி பார்த்த ஒரு குட்டிகள் கூட பட்டினியா இருக்காது, குறைவு இருக்காது. அந்த வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான நிறைவு இருக்கும். அங்கே வந்ததுமே அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று இயேசுவின் தாய் சொல்றார். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் இதற்கான கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அன்னை மரியாளுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன இது? திராட்சரசம் இல்லை. இவர் ஒரு பெரிய பணக்காரராய், இவரே தச்சு வேலை செய்த குடும்பத்தை நடத்தினவர். உண்மையாய் சொல்லுகிறேன், அன்னை மரியாளுக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு ஞானம் இருந்தது. யார் இவர்? இவர் தேவகுமாரன், எங்களை நிறைவாக்க வந்த மகிமையின் புருஷன். அப்போ இயேசு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, குறைவு இருக்குதுப்பா. நான் இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, உன் குறைவெல்லாம் நிறைவாக்க என் ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் நீ காலையில போய் தேவனுக்கு முன்பதாக நில், இயேசு ராஜாவுக்கு முன்னாடி போய் நில். அதுக்கு ஞானம் உள்ள இருதயம் தேவை. ஞானவான்கள் தூங்க மாட்டாங்க, அதிகாலையில் எழுந்திருப்பாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து கதறுவார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து கெஞ்சுவார்கள், ஆண்டவர் சமூகத்தில் மனதார ஸ்தோத்திரிப்பார்கள். அங்க நடந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உமக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். அவருடைய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு, அவருடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்பா அவர் என்ன சொல்றதை செஞ்சிருங்கப்பான்னு சொல்லி அவரை சொல்ல வச்சுட்டாங்க. போய் கெஞ்சுறாங்க, நிற்கிறாங்க, ஆண்டவரே குறைவுபட்டுக்குது ஆண்டவரே. சந்தோஷம். இவங்க மன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க பார்க்கலாம், அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவளை கொஞ்சம் யோசிக்காம போயிட்டேனே, அவசரப்பட்டுட்டேனே, ஐயோ இவனை நம்பி நான் ஏமாந்து வந்துட்டேனே, கொஞ்சம் நான் பொறுமையா இருந்தேன்னாக்கா நான் வேற எவனா எங்க போனாலும் நல்லா இருக்க நான் இதுக்கு நீ இவனை விட்டுட்டு இப்ப கட்டிக்கிற உன் வீட்டுக்காரனை விட்டுட்டு நீ வேற எவனா போயின்னு வச்சுக்கோ, எப்பயோ நாசமா போயிட்டு இருப்ப. முதல்ல இந்த வாழ்க்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு என் வாழ்க்கையில சந்தோஷம் குறைவா இருக்குது, என் மனைவியை நினைச்சாவே எனக்கு எரிச்சல் வருது ஆண்டவரே, என் கணவனை நினைச்சாவே எரிச்சல் வருது ஆண்டவரே. அவர் சொல்றத அப்படியே செய், அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் முதல்ல ஒரு திருமண வீட்டை, ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிற ஒரு வீட்டை தேடி வந்து முதல் அற்புதத்தை அவர் செய்தாரே, அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய குடும்பங்களிலும் என் கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை அழைக்கிறீங்க? அவர் அழைச்சா வருவார். ஒவ்வொரு நாளும் அழைங்க. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா தான் இருக்கும். ஆனா என் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அதனால் அங்கு 6 கற்சாடி இருந்தது. அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். தண்ணீரை நிரப்ப சொல்லிட்டு அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்துமே கொடுங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி மொண்டு எடுத்துமே கொடுத்தாங்க. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில சந்தோஷம் குறைவா இருக்குது ஆண்டவரே, ஏதோ அற்ப சந்தோஷமாய் மாம்ச சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது ஆண்டவரே, ஏதோ மாம்ச சந்தோஷம் தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள. ஆனால் இன்னைக்கும் குறைவா இருக்கிறது. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாவே ஒரே சண்டையா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? காலையில உட்காந்து அவரை நோக்கி பார்க்கறது கிடையாது, அழைக்கிறது இல்லை, அவருக்கு பயப்படுற பயம் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. எப்படி பிள்ளைங்க மதிப்பாங்க? தனிப்பட்ட ஜபம் இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு? உங்க மனசுக்குள்ள அந்த ஞானம் இருக்கா? எல்லாம் என் கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிக்கிற எல்லாம் என் கர்த்தருடைய கிருபை என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இயேசு ராஜா இந்த பூமியில தமக்கென்று ஒரு சீஷர் கூட்டத்தை அழைத்தார். அழைத்து நீங்க எதுவுமே பெற்றுக்கிட்டு வர வேணாம். நல்லா கவனிங்க, உங்ககிட்ட எதுவுமே வேணாம். காசு பணத்தை நம்பி வரது உலகம், அது மகாபாபிலோன்.
உன்னை அழைக்கிறவர் நான், எல்லாத்தையும் விட்டு வா, நீங்கள் ஊழியத்துக்காக வாங்கன்னு சொல்லி கர்த்தர் அழைச்சி நீங்கள் போகும்போது வழிக்கு பையை ஆகிலும் தடியை ஆகிலும், அதாவது காசை ஆகிலும் 2 அங்கியை கூட எடுத்துட்டு போவாத, நான் உன்னை அனுப்புறேன், நீ போ அப்படின்னு கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். அதே போல அவர்களும் அவரை நம்பி, என் சிங்கம் என்ன அழைத்திருக்கிறது, மரணத்தை கண்டு பின்னடையாமல் மரணத்தை எதிர்கொண்ட, மரணத்தை ஜெயித்த என் சிங்கம் என்று சொல்லி சீஷர்கள் நம்பி போனார்கள். அவர் கடைசியா கெத்செமனே தோட்டத்தில், நல்லா கவனிங்க, முதல்ல இந்த 2 சம்பவத்தை நல்லா வாசிங்க பார்க்கலாம். அவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர் எப்படி அனுப்புகிறார் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகத்தில் அங்கே 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளையும் கொண்டு போக வேண்டாம், எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க. இப்போ கெத்செமனே தோட்டத்துக்கு இப்போ போக போறாரு, உள்ள கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போக போறாரு ஜெபம் பண்றதுக்கு. கடைசி ராபோஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் நிறைவா இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு குறைவும் இல்லை என்பதை அங்கே சொல்ல வேண்டும். அந்த பரிபூர்ணம் இருக்க வேண்டும். அந்த அந்த ராத்திரி வேளையில அந்த மேல் வீட்டு அறையில தம்முடைய சீஷர்களோடு கூட கடைசி ராபோஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் பயங்கரமான வியாகுலத்துல, தேவனுடைய சமூகத்தில் அந்த மரணத்தை அவர் எதிர்நோக்கி போகிற அந்த அனுபவத்தில் அவ்வளவு பிரஷருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேஜில் தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு. நான் உங்களை ஒன்றும் இல்லாம என்னை மட்டும் நோக்கி பாருங்க, நான் அனுப்புறேன், அதிகாரத்தில் நீங்க போங்கன்னு சொல்லி நான் உங்களை அனுப்புனேன், நீங்களும் போனீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு எதுனா குறைவா இருந்துச்சான்னு கேட்டாரு. இந்த ஒரு சம்பவத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் வந்த நோக்கமே என் பரிபூர்ணத்துக்காக மட்டுமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானா ஏன் ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில குறைவு இருக்குது, நீ இன்னும் நீ அவரை நோக்கி பார்க்கல சரியா? நான் ஜெபம் பண்ணேன், உன் ஜெபத்தை குப்பையில போடு. உன் இதயம் ஜெபம் பண்ணுதா? உன் ஆத்துமா ஜெபம், மனசார நீ துதி நன்றி சொல்லு. உன் மனசு சொல்லுதா எல்லாம் என் கர்த்தர் கொடுத்ததுன்னு? கர்த்தர் கேட்பாரு. நான் உங்களுக்கு ஒன்றுமில்லை எடுத்துட்டு போகாம நான் அனுப்புறேன், இந்த வல்லமையில மட்டும் போங்கன்னு சொல்லி அனுப்புன போது உங்களுக்கு ஏதாகிலும் குறைவுபட்டுச்சா? அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். கரங்களை ஆமென் சொல்லாமா? இன்னைக்கும் என் குறைவை வந்து பார்த்து, என் மகனே என் மகளே உனக்கு இன்னும் குறைவு இருக்கிறதா? உனக்கு குறைவில்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு நான் உன்னை அனுப்பின போது, என்னை நம்பி நீ வந்த போது உனக்கு எதுவுமே குறைவுபடாது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அவர் கேள்வி கேட்கிறார். நீ குறைவுபட்டு விடக்கூடாது. தேவன் உங்களை குறித்த அந்த தேவ நோக்கம், தேவ சித்தம் சரியாய் பரிபூரணமாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உன்னை தேடி வந்தார். நான் உங்களை ஒண்ணுமில்லாம அனுப்பின போது உங்களுக்கு எதுனா குறைவா இருந்துச்சா? நான் வந்தோம் நீ குறைவா இருப்பேன்னா இன்னொருத்தர் வர போறாரா என்ன? முடியலாம் முடியாது. நான் வந்தாவே உனக்கு பரிபூரணதான். ஆமெனா? எல்லா விதத்தையும் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியாய் செய்து முடிக்கிற தேவன். அதற்கு அவங்க என்ன சாட்சி கொடுத்தாங்க பாருங்க பார்க்கலாம். அதற்கு அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? அதே கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பங்களை கட்டும்படி அழைத்திருக்கிறார். ஒன்றும் குறைவுபடாது என்பது தான் மகிமை. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் கூட குறைவுபடாது. ஆக அவர் வந்தது ஆரம்பத்தில் அவருடைய முதலாவது அற்புதத்தை செய்தது ஒரு குடும்பத்தில். அங்கே குறையை நிறைவாக்கி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியத்தை முடிக்கும் போது கூட அவருடைய பார்வை என்னவா இருந்துச்சு தெரியுமா? என் மகனே என் மகளே
என் பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உங்களுக்கு ஏதாகிலும் குறை இருக்கிறதா? உன் வாழ்க்கையில குறைவில்லை, எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு பரிபூர்ணமாய் நடத்துகிற தேவன் அவர். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஞானம் மாத்திரம்தான் நமக்கு வேண்டும். அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் எல்லா இடத்திலையும் தேவன் நம்மை உயர்த்த வல்லமையோடையவர் இருக்கிறார். இந்த ஞானம் தான் தானியேலின் ஞானம். இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் என்றால், எல்லா தேவ ரகசியங்களையும் ஆராய்ந்து பார்த்து, இவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை அறிந்தவர் தான் இந்த தானியேல். இந்த தானியேல் பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சாரால அடிமையாக நாடு கடத்தப்பட்டாலும், ஒரு அடிமையாக நாடு கடத்தப்பட்டாலும் கர்த்தர் தானியேலை குறைவுள்ளவனாக வைக்கவே இல்லை, வைக்க முடியாது. ஒரு தண்ணீரை நீங்க ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணீர் மேடான இடத்திலிருந்து எப்படி பள்ளமான இடத்துக்கு பாய்ந்து வருமோ, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, கர்த்தரை துதிக்கிற அந்த ஞானமுள்ள இருதயம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், எல்லாம் என் கர்த்தருடையது, எல்லாம் என் கர்த்தர் கொடுத்தது என்கின்ற அந்த ஞானமுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா உன்னால குறைவோட இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நிறைவு வந்து சேர்ந்துரும். இந்த தானியேல் ஒரு ஞானவான். பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்துல மிகப்பெரிய உயரிய பதவியில தானியேலை கொண்டு நிறுத்தினார்கள். பாபிலோன் போயிட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது, சாம்ராஜ்யங்கள் மாறுகிறது. ஆனால் தானியேலுடைய நிறைவு மாறவில்லை. ஆமென் சொல்லாமா? தானியேலுடைய நிறைவு மாறவில்லை. இப்ப தானியேலுக்கு என்ன பண்றாங்கன்னா, 120 தேசத்தை ஆளுகை செய்கிற தரியு ராஜா, பெர்சியாவுக்கு, மேதிய பெர்சியாவுக்கு தரியு ராஜா இப்ப ராஜாவாக வந்து விட்டார். இந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. இந்த தானியேல் எப்பொழுதுமே எல்லாவற்றுக்காகவும் 3 வேளையும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது தானியேலுக்கு வழக்கம். ஏனென்றால் என் கர்த்தர் தான் துதிக்கு பாத்திரர். துதிக்கு பாத்திரர் என்றால் அவர் யுத்தம் பண்ணி ஜெயங்கொண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம ஆட்கள்லாம் மேட்ச் பார்க்குறாங்க. ரெண்டு டீம் அங்கே மேட்ச் விளையாடுறாங்க. அந்த விளையாட்டை பார்க்கும்போது 2 பேருடைய அந்த யுத்த யுக்தியை பார்ப்பார்கள். யுத்த யுக்தியை பார்த்து அதில் ஜெயங்கொள்ளுகிற அந்த டீமை வச்சு, இந்த டீம் இந்த வெற்றிக்கு பாத்திரமா இருக்கிறது, அந்த மாதிரி இவங்க யுத்தம் பண்ணாங்க, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தவங்க. அதே மாதிரி தான் இந்த வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் என் கர்த்தர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று. இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் என்றால் பயங்கரமான ஞானி. தானியேலுக்கு மறைவா இருக்கிற ரகசியம் பைபிள்ல ஒரு ரகசியம் கிடையாது. இந்த பிரபஞ்ச ரகசியமே அறிந்தவர் தான் இந்த தானியேல். அவ்வளவு பெருத்த ஞானமுடையவர் தான் இந்த தானியேல். அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அதனால இந்த பெர்சியாவின் ராஜாவாகிய மேதியனாகிய இந்த தரியு என்ன செய்கிறார் என்றால், தானியேல நல்லா கவனிங்க, 120 தேசத்துக்கு ஒரு தேசாதிபதிகள் இருக்கிறாங்க. 120 தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த பெர்சியர்கள். பெர்சியர்கள் என்று சொன்னால் நம்ம தமிழ்ல பாரசீகர்கள். அவங்க மிகப்பெரிய, நம்ம இந்தியா வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி விரிவாக்கம் இருந்துச்சு. ஈரானியர்கள் தான் அவங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப தானியேலை எப்படி உயர்த்தி வைக்கிறார் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அந்த 120 தேசாதிபதிகளையும் ஆளுகை செய்யறதுக்கு 3 பிரதானிகள். அந்த பிரதானிகள்ல விசேஷமானவர் தானியேல். அந்த 3 பேர்லயும் ஒரு பிரைம் மினிஸ்டராக நான் தானியேலை உயர்த்த போகிறேன் என்கின்ற எண்ணம் இந்த ராஜாவுக்குள்ள வந்துச்சு. ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் எரிச்சலா இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். 120 தேசாதிபதிகள் இருக்கிறாங்க. அந்த 120 தேசாதிபதிகளையும் ஆளுகை செய்யறதுக்கு 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானில தானியேலும் ஒருத்தர். அந்த 3 பேர்லயும் ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்த வேண்டும் தானியேலை. ஏன்னா தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறதை இந்த தரியு கண்டுவிட்டார்.
அந்த விசேஷித்த ஆவிக்கு காரணம் தானியேலின் ஞானம். அந்த ஞானம் என்ன? பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய வேத கட்டளைகளை ஆராய்ந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிற அந்த ஒரு பயம். மகிமை என்றென்றைக்கு என் கர்த்தருக்கு என்று ஸ்தோத்தரிக்கிற 3 வேளை, எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் அவர் 3 வேளை தவறாமல் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறவர். அப்படிப்பட்ட ஜெபம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் சூப்பர் நேச்சுரலாக இந்த உலகத்தினுடைய இயற்கையை மேற்கொண்டவர்களாக எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்க முடியும். 6வது அதிகாரம் தானியேல் புத்தகம் 1 வாசிக்கும் போது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிடுவதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நல்லா கவனிங்க, இவர் ஒரு அடிமையா வந்தவர். இவருடைய நேட்டிவ்லாம் என்ன நல்லா தெரியும். ஆனா இவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த பிரதானிகள்லாம் இவன் ஒரு பஞ்சம் உழைக்க வந்த ஒரு பரதேசி, ஒரு அடிமையா வந்த ஒரு பரதேசி. இவனுக்கு மட்டும் எப்படி எந்த இடத்துல ஒரு நிறைவு இருக்கிறது? தேவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் தேவை. இந்த உலகத்தில் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் தேவை. இந்த தானியேல் எப்ப பார்த்தாலும் ராஜாவாகவே செயல்படுறானே. இப்ப ராஜா தரியு ராஜா அவர் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துங்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய பவரை இப்ப தானியேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா முடிவு பண்ணிட்டாரு. காரணம் என்னன்னா, தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அதுதான் சொல்றேன், இந்த சிங்க குட்டிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, என் தேவன் ஆவியா இருக்கிறார், என் கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டு இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆணி எடுத்து கொன்ற சிங்க ஆண்டவர். ஆக இந்த சிங்க குட்டிகள் என்பது ஆவிக்குரியவர்கள். தானியேல் ஒரு சிங்க குட்டி. ஏன் அப்படின்னா, என் சர்வ வல்லவர் ஆவியா இருக்கிறார், என் கர்த்தர் ஜெயங்கொண்டிருக்கிறார், அவர்தான் துதிக்கு பாத்திரர் என்கின்ற அந்த மகிமை தானியேலுக்குள்ள இருந்துச்சு. வாசிங்க சங்கீதம் 18:3 வாசிங்க பார்க்கலாம். 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவள் தாங்க இயேசுராஜா. யாருங்க? துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவர். நல்லா கவனிங்க, இந்த தானியேலுக்குள்ள இந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனால தானியேல் என்ன பண்ணாருன்னா, எசேக்கியேல் 28:2 வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 28:2 3 நம்ம நேரம் 3 வாசிங்க பார்க்கலாம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. தானியேலுக்கு வெளிப்படுத்தாத மறைபொருள் என்று ஒன்று இல்லவே இல்லைங்க. பைபிள்ல எல்லா ஞானத்தையும் எல்லா மறைபொருள்களையும் தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தானியேல் ஞானமுள்ளவர். நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. காரணம், இந்த தானியேல் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர். எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இருதயத்தில் மனதார கர்த்தரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். நானும் சொல்லி கத்திங்கடுகிறேன், ஆண்டவரை நோக்கி பாருங்க, எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபைன்னு. ஆனா நல்லா கவனிங்க, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய கட்டளைகளை ஆராய்ந்து மறைபொருள்களை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை குறைவில்லாம, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவில்லாம நீ பார்த்துக்கிறியோ, உன் வாழ்க்கையில ஒரு குறையும் வராது.
இப்போ இந்த பிரதானிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தானியேலை எப்படி ஆகிலும் சாகடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இவன் என்ன இவன் ஒரு கேவலமானவன் ஆச்சே, இவன் ஒரு அடிமை அல்லவா, இவன் அடிமையை தானே கூட்டின்னு வந்தோம். ஆனால் இவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு நிறைவு எப்பவுமே இருக்குதே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. தானியேல் சிங்கக்குட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிங்கக்குட்டி? யான் சிங்கம், யான் இயேசு ராஜா மாம்சத்தில் இருக்கிற என்னை மீட்கிறதுக்காக அவர் மரணத்தை எதிர்நோக்கி போனவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவங்க எல்லாம் என்ன தேடி பார்க்கறாங்க, தானியேல் கிட்ட என்ன குறை இருக்குதா? ஏன் இன்னைக்கு நம்முடைய மாம்சீகமான வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில அநேக குறைகள் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக குறைகள் இருக்கிறதுனால தான் நம்முடைய உலக வாழ்க்கையில நிறைவான ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள போக முடியல. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கர்த்தர்கிட்ட நெருங்க மறைபொருள்களை எல்லாம் நீ அறிந்து கொள்ள உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை வல்லமையா இறங்கும். உன் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான நிறைவை அவர் கொடுக்க வல்லமை உடையவர். 4ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:4 வாசிக்கும் போது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமோ குறைவோ காணப்படவில்லை. நல்லா கவனிங்க. தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? உண்மை உள்ளவராக இருந்தார். உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். நீ வரும்போது என்ன எடுத்துன்னு வந்த? அந்த இருதயத்துல உண்மை. 51ஆம் சங்கீதத்துல அங்கே தாவீது சொல்வார், இதோ இருதயத்துல உண்மை இருக்க நீ சித்தம் கொடுக்க. அந்த வசந்த வாசி பார்க்கலாம். சங்கீதம் 51:6. இதோ எத்தனை வசனம்? 6 தான வாசி. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். நல்லா கவனிங்க. தேவன் எதை விரும்புறாருங்க? உண்மையை எது உண்மை? இயேசு ராஜாவே மகிமைக்கு பாத்திரர். ஆமெனா. அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது. ஒருவர் நாள் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தானியேலுடைய வழக்கம் என்ன தெரியுமா? 3 வேளையும் இதுதான் ஜீவன், இதாங்க ஜீவன். இந்த ஜீவன் இருந்துச்சுன்னா நாம இந்த உலகத்தினுடைய நியமங்கள் எல்லாம் மேற்கொண்டுருவோம். இப்போ இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. தானியேல் கிட்ட எந்த குற்றமும் இல்லை, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனாக இருக்கலாம். வேலையெல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்ஷனாக எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய தன்மை இந்த தானியேலுக்குள்ள இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ தானியேலை இவனுடைய பக்திக்குரிய காரியத்திலேயே குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிரதானிகள்லாம் பிளான் போட்டு, ராஜாவாகிய தரிவை தவிர 1 மாசத்துக்கு எந்த தெய்வத்துக்கிட்டையும் யாரும் போய் வணங்கக்கூடாது. ராஜாவாகிய தரிவை மட்டுமே வணங்கணும். எந்த ஒரு விண்ணப்பமும் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு சட்டத்தை எழுதி எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜா நாங்களாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், நீங்க தான் நல்லா எங்களை ஆட்சி பண்றீங்க, அதனால 1 மாசம் வரைக்கும் உங்களை தவிர வேற யாரையுமே வணங்காதபடிக்கு நாங்க விரும்புறோம். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உள்நோக்கம் ராஜாவுக்கு தெரியல. ஏன்னா தரியு தானியேலை நன்கு நேசிக்கிறவர். ஏனென்றால் தானியேல் ஞானமுடையவர், தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. தானியேல் ஜீவனுக்கு உட்பட்டவர். அவர் தானியேல் இருதயத்துக்குள்ள உண்மை இருந்தது. ஆக 3 வேளையும் தானியேலுக்கு ஜெபிப்பது வழக்கம். அது உண்மையுள்ள இருதயம். உண்மையிலேயே நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா எல்லா நேரத்தில் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண உட்காந்துருப்பீங்க. அப்பா உமக்கு நன்றி, மன மகிழ்ச்சியோட. ஜபம் இல்லாதவன்லாம் கிறிஸ்தவன்லாம் சொல்லி தெரியாத. நீ ஜபம் பண்ணி நான்லாம் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கின்னு நீ உனக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இல்லாமல், அது தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கும் ஏசப்பாவுக்கும் அந்த உள் உணர்வு இல்லைன்னா நீ வேஸ்ட்டு. நீங்களாம் சர்ச்சுக்கு வரதே வேஸ்ட்டு. உன் வீட்டில் ஜப சத்தம் இல்லைன்னா சண்டை சத்தம் தான் ஒலிக்கும். ஆனால் தானியேலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எல்லா இடத்துலையுமே நிறைவு. எத்தனை சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் தானியேலின் சாம்ராஜ்யம் குறையவே இல்லை, நிறைவு குறையவே இல்லை. எல்லா நேரத்தில் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது.
அப்ப ராஜா என்ன பண்றாருன்னா முத்திரை மோதிரத்தை எடுத்து முத்திரை போட்டு சீல் வச்சு கொடுத்துறாரு. எல்லா தேசத்துக்கும் 120 தேசத்துக்கும் போகுது, எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. ஆனால் தானியேல் உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். என்ன உண்மை? என் உயிரே அவருடைய கிருபைதான். அவருக்கு போய் நான் ஸ்தோத்திரம் செலுத்தல்னா எப்படி? என் உயிரே என் கர்த்தர் தான். நான் இந்த உலகத்துல வாழ்வதே என் இயேசு ராஜாவுடைய கிருபைதான். அவள் தான் முடிச்ச சப்ஜெக்ட். இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாதி வருமா? நல்லா கவனிங்க. இப்போ ஏன் இங்க சிங்கக்கேபி, ஏன் இங்க சிங்கக்கேபியில போகணும் பிளான் போடுறாங்க? நல்லா கவனிங்க. ஏன் இங்க சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆக இன்னைக்கு மனுஷனுக்கும் இந்த மிருகங்களுக்கும் ஏன் பகை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, யூதராஜ சிங்கத்தை நோக்கி பார்க்காததுனால தான். ஏதேனில ஆதாம் செய்த பாவம் என்னன்னா, என் மரணத்தை எதிர்நோக்கி போன என் யூதராஜ சிங்கம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்காம போனதுனால தான் துஷ்ட மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பகை ஏற்பட்டுச்சு. இப்ப நம்மளை பார்த்தா நாய் கொலிக்குது, பாம்பு கடிக்க வருது, அப்புறம் இந்த பூச்சி கடிச்சிச்சு அந்த பூச்சி கடிச்சிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பகை இருக்கிறது. ஆனால் நாம இன்னைக்கு எல்லா மிருகங்களோடு கூட சமாதானமா இருக்க வேண்டும். அவங்கள வந்து வளர்க்கணும்னு சொல்லலை, அந்த பகை நீங்க இருக்கணும். நம்மளை பார்த்தா எந்த மிருகத்துக்கும் பகை உணர்வு வரக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு மீட்பு இருந்தால் தான் வருகையில போக முடியும். நான் அன்பாய் சொல்லுகிறேன். ஏன் இங்க சிங்கக்கேபி இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே நல்லா தெரியும். ஒருத்தங்க கூட இந்த சிங்கத்தை நோக்கி பார்க்காதவங்க நல்லா டிஃபரெண்டாக புரிஞ்சுக்கணும். இந்த யூதராஜ சிங்கமாகிய என் சகோதரன், பிதாவின் குமாரன் என்கின்ற அந்த பார்வை ஒரு மனுஷனுக்குள்ள கிடையாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிங்கக்கேபியை சூஸ் பண்ணாங்க, அந்த பகையை உண்டாக்குனாங்க. எத்தனை பேர் புரியுது இது வரைக்கும்? ஆமேனா இல்லையா? புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்து சிங்கக்கேபி இங்க சூஸ் பண்ணாங்கன்னா, யூத ராஜ சிங்கத்தை நோக்கி பார்க்காதவனுங்க அவனுங்க. அதனால எழுத்தின்படியே துஷ்ட சிங்கங்களுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பகை ஏற்பட்டுருச்சு. ஆனா தானியேல் வந்து யூத ராஜ சிங்கத்தை நோக்கி பார்த்தவர். அதனால இந்த துஷ்ட மிருகங்களோட பகையில நட்பு வந்துருச்சு. இன்னைக்கு உன்னை சுத்தி ஏன் குறைகள்? இன்னைக்கு சரீர பலவீனங்கள், செத்து போயிடுவணும்ன்ற பயம், மரண பயம், செத்து போயிடுவணும். ஏன் இப்படிப்பட்ட மரணதிகள் சொன்ன? நீ யூத ராஜ சிங்கத்தை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்தரிக்கிற இருதயம் உனக்கு இல்லை. அந்த இருதயம் தான் நான் கேட்கறது. இப்ப நீ ஜபத்துக்கு வர, சர்ச்சில் வந்து உட்கார்ற, எதுக்கு? வேஸ்ட். அதே பாவம் தான் உன் வாழ்க்கையில். அவ்வளோ குறைகள் இருக்கிறதுனால தான் இந்த லைஃப்ல இவ்வளோ குறைகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் தானியேல் என்ன பண்ணாருன்னா, இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து ராஜா முத்திரை போட்டார்னு தெரிஞ்சு கூட அவர் நேரா போய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாரு. எப்பா தரிவே, பிரதானிகளே, நீங்க எல்லாம் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது. என் உயிரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. அவரை நான் ஸ்தோத்தரியாமல் இருந்தேன், என் இதயம் செத்து போயிடும். அவரை நான் ஸ்தோத்தரிக்க மறுப்பேனே ஆனால் அன்னைக்கு என் மரணமாக இருக்கும். அவரை ஸ்தோத்தரியாமல் இருப்பேன் என்பதே என் நினைவிலேயே கிடையாது. அதுதான் இது. உயிருக்கு கூட உயிர்ல கலந்தவர் அவர். ஏன் யூதா? அவருக்கு பயப்படுற பயம் இருந்தா போதும். அவருக்கு பயப்படுற பயம் தான் ஜீவன். நீ காலையில் இந்த ஒரு சமூகத்தில் நின்னா உனக்கே ஆபத்து வரப்போகுது. அங்க வாசி பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி, ஏதோ புதுசா அன்னைக்கு மட்டும் செய்யல, அவருடைய வழக்கமே என்ன வழக்கம் சொல்றாரு பாருங்க. தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? முழங்கால் படியிட்டு
அவர் என் ராஜாதி ராஜா. இந்த முழங்கால தான் எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கிறது. நீ இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நீ முழங்கால் போட்டுட்டனா நீ எவனுக்கு முன்பதாகவும் நீ அங்கே தலைகுனியவே தேவையில்லை. அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. என் வாழ்வின் ஆதாரமே என் கர்த்தர். நீ ஒருவர் நாளும் முழங்கால படியிட்டு அவரை நோக்கி ஜெபம் பண்ணினாராம், ஸ்தோத்தரித்தாராம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். என்னை உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளுக்கு, இந்த ஸ்தோத்திரம் என்பது நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிப்பது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், யார் ரட்சிப்பன் அவனுக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. எவெல்லாம் ஸ்தோத்திர பலியிடலையோ அவனை கர்த்தர் பீறி போடுவேன்றாரு. ஏன்னா உன் நன்மை எல்லாம் அவர் கொடுத்ததுன்னு தெரியல உனக்கு. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார்? அவர் ஸ்தோத்தரிக்கிறார், அவர் ஜெபிக்கிறார், அவர் முழங்கால் படியிட்டார். எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. ஏன்னா தானியேலுடைய ஜீவனில் ஒரு நிறைவு இருந்தது. ஐயோ எனக்கு என்ன ஆயிடுமோ, என்ன சிங்கக்கையில் தூக்கி போட்டுருவாங்களோ, அந்த பயம் எல்லாம் தானியேலுக்கு இல்லை. அவர் இருதயத்துக்குள்ள ஸ்தோத்திர பலி இருந்தது. கர்த்தராகி இயேசு ராஜாவுடைய மகிமையினால் அவருடைய இருதயம் நிறைந்திருந்தபடியினாலே எதை குறித்தும் பயம் தானியேலுக்கு இல்லை. இன்னைக்கும் நான் சொல்றேன், எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நன்றி நிறைந்த இருதயம் இருக்கும்னா உனக்கு ஒரு குறைவும் வராது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். என்னது? இது என் கர்த்தர் கொடுத்தது. பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? நீ இந்த பிள்ளை என் கர்த்தர் கொடுத்தது, செத்து போயிடு. நீ ஏன் இப்படி இருக்கிற? சில பேர் பிள்ளைங்களை திட்டுவாங்க. பயம் இருக்கணும். இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளைய ஜாக்கிரதையா வளர்க்க வேண்டியது பெத்தக்கூடிய பொறுப்பு. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான் எனக்கு பிள்ளைங்க இப்படி சிதையுது. உட்கார்ந்து அந்த பிள்ளைங்களை நல்லா வளர்த்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்ப தானியேல் என்ன செய்யறாருன்னா, அவர் முழங்கால் படிடுறார், ஜெபம் பண்றார், அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். உடனே என்ன பண்ணனா, கையங்காலமா பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு, ராஜா நீர் போட்ட இந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒருவேளை சட்டத்தை நீங்க இப்ப மாத்துவீங்கன்னா நாளைக்கு சட்டத்தை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணியாகணும்? ராஜாவின் சட்டம் சட்டமே. தானியேலை தூக்கி சிங்கக்கவில தூக்கி போட்டு ஆகணும். நல்லா கவனிங்க. அப்பொழுது நல்லா கவனிங்க. இவங்க போய் சொல்றாங்க, ராஜா கிட்ட இதே மாதிரி சொல்றாங்க. உடனே ராஜா வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, 14 வாசியை பார்க்கலாம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தர்கீதும் கட்டளையும் எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமா இருக்குது என்று அறிவீராக. இப்ப நல்லா கவனிங்க, ராஜாவை மிரட்டுறாங்க. நல்லா கவனிங்க, ராஜாவை மிரட்டுறாங்க. ராஜாவுக்கு தானியேல் மேல ஒரு கண்ணு. ஏன்னா தானியேலுக்குள்ள விசேஷ தாவி இருக்கிறது. அவர் ஞானம் உள்ளவர். அவர் எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கிற இருதயம் உடையவர். நல்லா கவனிங்க. இவனுங்க போயிட்டு தானியேல் கிட்ட எப்படி தெரியுமா, தரியு ராஜா கிட்ட தானியேலை பத்தி எப்படி தெரியுமா பேசுறானுங்க? 13 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் எப்படி சொல்றாங்க? நல்லா கவனிங்களேன். உன் சத்துருக்கள், உங்களை சுத்தி இருக்கிற பொல்லாதவர்கள் எல்லாரும் உங்களுடைய குறைகளை பார்ப்பாங்க. உன் குறைய வச்சு பேசுவாங்க. படிப்பறிவு இல்லை, அவனுக்கு ஆள்பலம் இல்லை, அவனுக்கு பணபலம் இல்லை, அவன் குறைகளை வச்சு பேசு. எவ்வளவு ஈன புத்தியை பாருங்களேன். இப்போ ராஜாவுக்கு ஈக்குவலாக தானியேல் ஒரு பொசிஷன் இருக்கிறாரு. இவனுங்கெல்லாம் பிரதானிகள், இவனுங்கெல்லாம் தேசாதிபதிகள். அந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. தானியேல் கூட பார்க்க, அந்த சிறை பிடிச்சுன்னு வந்தீங்களே ஒருத்தன். நல்லா கவனிங்க. உலகம் என்னைக்குமே நம்முடைய குறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்முடைய சத்துருக்கள் என்னைக்குமே நம்முடைய குறைகளை பார்த்துக்கினே நிற்பானுங்க. அதை கேவலமாக சொல்லி நம்மளை கிண்டல் அடிப்பானுங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் எல்லாவற்றுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நடக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துக்கினே ஒரு கம்முன்னு அமைதியாக இரு. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணி அமைதியா இரு. தானியேல் அமைதியா இருந்துட்டாரு.
இவனுங்க போய் ரொம்ப ஈனமா கேனத்தனமா கேவலமா போயிட்டு அங்க கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. ஆனால் தானியேல் அங்கே மகிமை, அங்க ராஜா சொல்லிட்டாரு. ராஜா என்ன தெரியும் சொல்லி அனுப்புறாரு. வாசிங்க பார்க்கலாம், 15 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமா இருக்குது என்று அறிவீராக சொல்லி ராஜாவை பயமுறுத்திட்டானுங்க. ராஜா கையை கட்டி போட்டானுங்க. அப்போது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, கரங்களை தட்டி, இதாங்க நமக்கு தேவை, கரங்களை தட்டி. ராஜாவுக்கு நல்லா தெரிந்திருந்தது, இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் தாங்க ஜீவன். அந்த பயம்தான் ஜீவன். தானியேலுக்குள்ள ஜீவன் இருந்தது. அதனால்தான் சிங்கம் இந்த உடலை தொட மறுத்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் 3 வேளையும் உன் தேவனை நீ உன் இருதயத்துல உண்மையாய் ஸ்தோத்தரிக்கிற அந்த பயம், நீ சிங்க குட்டிடா தானியேலே. என்ன, நீ யூத ராஜ சிங்கத்தை நீ பார்த்துட்ட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ சொல்றேன், நீ கர்த்தரை துதிக்க 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 சத்துருக்கள் எழும்புற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா உன் தலையை உயர்த்துறதுக்கு தான். அந்த சத்துருக்களுக்கு மத்தியில உன் தலையை உயர்த்துவதற்காகத்தான். தேவ சமூகத்தில் நிற்கிற உனக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு குறைவும் வராது. அவ்வளவு பரிபூர்ணத்தை கொடுக்க வல்லமை உடையவர். அதனால அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அனுப்புறாரு. எவ்வளோ பெரிய விசுவாசம். எத்துமே தானியேலை சிங்க கெபியில போடுறாங்க. ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. தானியேலுக்கு என்னாச்சோ, என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? எந்த ஒரு மனுஷனாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிங்க கெபியில போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கத்துக்கு 1 வாரம் 1 மாசம் பட்டி போட்டுருவாங்க. ஏன்னா சிங்கம் வந்து 1 வாரம்லாம் கூட பசி தாங்கும். அதெல்லாம் 1 மாச கணக்கில் பட்டினி போட்டு வச்சிருவானுங்க. பயங்கரமாக கோபத்தில் வச்சிருப்பானுங்க சிங்க கேபியிலெல்லாம் தண்டனை கொடுத்து போடும்போது. இப்போ சிங்க கேபியில் போடும்போது ராஜாவுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக தானியேல் உடம்பை வந்து அங்கே சிங்கங்கள்லாம் பீஸ் ஆக்கி வச்சிருக்குன்னு. ஆனால் தானியேல் ஜீவனுள்ளவர், தானியேல் ஞானமுள்ளவர், தானியேல் தேவ ரகசியங்களை அறிந்தவர், தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர். அதனால சிங்கத்துக்கு பயம் தானியேலை தோறதுக்கு. கையை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்கயா. நீ கர்த்தருக்கு பயந்தனா உன் சத்துருக்கெல்லாம் உனக்கு பயப்படுவான். நீ கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு வினாடிய கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு, உன் சத்துரு உனக்கு விரோதமாக எழும்புறதுக்கு நடுங்குவான். உடனே 20ஆம் வசனம் வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, எனக்கு தானியேலுடைய விசுவாசத்தை விட எனக்கு தரியு ராஜாவுடைய விசுவாசம் வந்து பயங்கரமா இருக்குது. எனக்கு என்ன ஒரு விசுவாசம் இல்லை. இந்த தானியேல் ஆராதிக்கிற, இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த யூத ராஜ சிங்கம் ஆகிய அவருடைய ராஜாவை ஆராதிக்கிறது நான் பார்க்கிறேன். தானியேலே எவனா பைத்தியக்காரன் சொல்ல மாட்டான் இந்த தரியை பார்த்து. என்ன ஒரு விசுவாசம். அந்த பிரதானிகள்லாம் பக்கத்தில் நிற்கிறானுங்க. எல்லாரும் தரிய ஒரு மாதிரி பார்த்துருப்பானுங்க. ஏன்னா பைத்தியம் பூச்சி போச்சா இந்த ஆளுக்கு. கொலை பசியில் இருக்கிற சிங்கத்துக்கு தூக்கி தானியேலை இறையா போட்டிருக்கிறோம். ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசுறேனடா, தானியேலை பேர் சொல்லி கூப்பிட்றேனடா. எனக்கு இந்த அதிகாரம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு தானியேலெல்லாம் விட இந்த தரியு ராஜாவினுடைய அந்த ஆக்ஷன் வந்து பயங்கரமானது. தானியேலேன்னு கூப்பிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், அந்த வசந்த வாசிங்களேன். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். நல்லா கவனி, எவ்வளவு பெரிய சாட்சிங்க இது.
தானியேலுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் தலை உயர்த்தப்பட்டவராய் ஜீவனுள்ள தேவனை நான் உனக்குள்ள பார்க்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன் என்றால் அவர் துதிக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறவர். அவரை நான் உனக்குள்ள பார்க்கிறேன், அவருடைய வல்லமையை நான் உனக்குள்ள பார்க்கிறேன். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல், மறுபடியும் அதே சொல்ற, இடைவிடாமல். அதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். சிங்க குட்டிகள்லாம் என்ன பண்ணு தெரியுமா? அந்த சிங்கத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கும். அதான் சிங்க குட்டிகள். காட்டில் இருக்கிற சிங்க குட்டியெல்லாம் பட்டினியா கிடக்கும். ஆனா யார் ராஜா ஒரு நாளும் பட்டினி போடாதவர். அல்லேலூயா. என்னை வெறுமையாய் விடாதவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் அந்த சிங்கம்லாம். ஆனா யார் சிங்கம்? அவர் என்றென்றைக்கு ஜெயங்கொண்டவர். அவர் ஒருபோதும் மரணத்தை கண்டு பின்னடையாதவர். நீ அவருக்கு முன்னாடி நின்றுட்டனா அவனுக்கு முன்னாடி தலை குனிய தேவையில்லை. அவர் சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலுக்கு. ஏன்னா வல்லமை உள்ள புயம் அவருக்கு இருக்கிறது. அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அவர் தேவகுமாரன். அப்போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. கையை தட்டி ராஜாவுக்கு எல்லாரும் மகிழ்ச்சி செலுத்துவோமா? இயேசு ராஜாவுடைய நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய், நான் ஒரு விசுவாசத்திலும் குறை உள்ளவனாய் அல்ல, குறை இல்லாதவனாய், பூரணமான வெளிப்பாடுகளை பெற்றவனாய், வேதத்தை ஆராய்கிறவனாய், வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஞானமுடையவனாய். ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் அவரை ஸ்தோத்தரிக்கிற இருதயம். உங்க வீட்டில் 3 வேளை ஜபசத்தம் ஒலிக்குதா? உன் ஜீவியத்தில் 3 வேளை ஜபம் இருக்கிறதா? அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளையில என் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். இதுதான் தேவனுடைய ஜீவனுள்ள வாழ்க்கை. இதுதான் சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை. இவங்க தான் பறந்து மேல போறவங்க. இவங்க தான் பறந்து மேல போறவங்க. ஏன்னா சிங்கம் என்பது, சிங்கம் ஒரு மனுஷனை பீறி அவனை சாகடிக்கும் என்பது நேச்சுரல். இந்த ஜப வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை மகிமைக்குள்ள கொண்டு போயிடும். அவர் சொல்றாரு, நான் அவருக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனை காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அதுதாங்க குறைவில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவில்லை, மாம்சிக வாழ்க்கையில குறைவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணம், ஒரு பூரண நிறைவு. மாம்சீகமான இந்த உலக வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண நிறைவு. இந்த நிறைவுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உடனே தரியு இவரோட சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கினாரு. அந்த பிரதானிகள், அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் தூக்கின்னு போயிட்டு கெபில போடுங்கடா, சிங்க கெபிலன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு. எல்லாரும் தூக்கின்னு வந்து போட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த பாடி கூட சிங்க கெபில போய் வேலை. அப்படி வழியில வரும்போதே சிங்கங்கள் பிச்சு எல்லாரையும் பிச்சு சாப்பிட்டுச்சு. அவங்க பாடி, நான் நினைக்கிறேன் ரத்தம் கூட கீழே போயிருக்க, ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கும் அந்த சிங்கங்க. சத்துருக்கள் வெட்கப்பட்டார். சத்துருக்களை கர்த்தர் சிதறடித்தார். காரணம், தானியேல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது. நீ திமிர, நீ ஜபம் பண்ணாம நீ எழுந்து வரனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்குல. நீ காலையில ஜபம் பண்ணாம ஸ்தோத்திரம் பண்ணாம என் ராஜாவை மகிமைப்படுத்தாமல் வரனா உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும், எவ்வளவு பெரிய ஆணவம் இருக்கும் இன்னைக்கு இல்ல. ஆனா ஞானவான்கள் மட்டும்தான், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறவங்க மட்டும்தான் அவர் சமூகத்துல போய் நின்று ஸ்தோத்திரம் பண்ண அப்பா நடுங்குவார்கள். என் கர்த்தாவே உமது அன்பு எவ்வளவு பெருசு. இன்னைக்கு நான் இப்போ சொல்றேன், நீ தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நின்று ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. முடிவு பயங்கரமா இருக்கும். உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுத்த உன் கண்ணு பார்க்கும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இவனுங்கெல்லாம் பார்த்தானுங்க நின்றுக்கிட்டு நம்ம எல்லாம் முடிச்சிடலாம் தானியேல் கதைன்னு. ஆனால் தானியேல் அவன் கதையை முடியத்தை பார்த்தாரு. அல்லேலூயா. அப்போ உடனே தரியு ராஜா லெட்டர் எழுதி முழு தேசத்துக்கு அனுப்புறாரு. வாசித்து முடியல, நம்ம நேரம் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக பார்க்க முடியலன்னு. என்ன அனுப்புறாரு பார்க்கலாம். 27 வசனத்தை வாசித்து முடிக்க பார்க்கலாம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே
தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதி அனுப்பினான். எல்லார கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே என்னை ரட்சிக்கிறவர், என்னை தப்புவிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் எனக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்து கொண்டே இருக்கிறவர். நீ போய் தேவ சமூகத்தில் நின்று எல்லா காரியத்துக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருப்பார். அது உன் வாழ்க்கையில பரிபூர்ணமான நிறைவை கொடுக்கும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய்